Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை 4 வழிச்சாலையில் உள்ள 200 வருட பழமையான தல்லாக்குளம் ஸ்ரீ தர்மமுனீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள ஆலமரம் முறிந்து விழுந்ததால் பக்தர்கள் வேதனை அடைந்துள்ளனர். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மகேஷ். விவரங்கள் வழங்கலாம். நிச்சயமாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை 4 வழிச்சாலையில் அமைந்துள்ள தல்லாகுளம் ஸ்ரீ தர்மமுனீஸ்வரர் ஆலயம் ஆலமரமானது 200 வருடம் பழமையான ஆலமரமாக உள்ளது. நேற்று இரவு திடீரென சாய்ந்ததில் பக்தர்கள் வேதனை அடைந்துள்ளனர். குறிப்பாக இந்தியாவிலேயே 4 வழிச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரே மரம் இந்த ஆலமரம் மட்டுமே. மதுரை ராமேஸ்வரம் 4 வழிச்சாலையில் அமைக்கப்பட்ட போது மரத்தை எடுப்பதில் பல்வேறு இடர்பாடுகள் ஏற்பட்ட நிலையில் இந்த ஆலமரத்தை எடுக்காமல் 4 வழிச்சாலை அமைத்தனர். குறிப்பாக மானாமதுரை பகுதியில் உள்ள மக்கள் காவல் தெய்வமாக பார்க்கப்படும் இந்த தர்மமுனீஸ்வரர் ஆலயம் பொதுமக்கள் மட்டுமின்றி 4 வழிச்சாலையில் செல்லும் வாகனங்களும் இந்த ஆலமர தர்மமுனீஸ்வரரை வணங்கி சென்றால் செல்லும் காரியம் எந்த ஒரு இடர்பாடுகளும் இன்றி நல்ல முறையில் சென்று வருவதாக மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர். மேலும் இந்த கோவிலில் நேர்த்திக்கடன் செலுத்த ஆடுகளை பலியிட்டு அன்னதானம் வழங்குவதும் வழக்கம். சித்திரை திருவிழாவின் போது ஆற்றில் வீர அழகர் இறங்கும் வைபவம் நடைபெறும். அந்த நிகழ்வின் போது ஆற்றுக்குள் இறங்கும் வீர அழகர் இந்த ஆலமர தர்ம முனீஸ்வரர் ஆலயத்தில் நின்று சாமி தரிசனம் செய்து செல்வது வழக்கம். இந்த கோவிலில் நாளை வருடாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் நடந்து வந்தது. 50க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து வருகின்றனர். நாளை வருடாபிஷேகம் நடைபெற பல்வேறு முன்னேற்பாடுகள் நடைபெற்ற நிலையில் திடீரென நள்ளிரவில் ஆலமரம் விழுந்ததில் பக்தர்கள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். மேலும் இந்த ஆலமரம் விழுந்ததில் 4 வழிச்சாலையில் சென்ற பொதுமக்களுக்கும் மற்றும் வாகனங்களில் செல்வோருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி மகேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.